காலத்துல இந்த பூமியில நிறைய விஷயங்கள் நடந்ததுனால இப்ப பூமி மனுஷங்க வாழ்றதுக்கான தகுதியே இல்லாம போயிடுச்சு. அதனால இப்ப தற்காலிகமா மக்கள் எல்லாரும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து பிளானட்ரியா அப்படின்ற ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகத்துக்கு மனுஷங்க வாழ்றதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. ஸோ அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாரும் முடிவு பண்றாங்க. ஆனா அங்க போகணும்னா காசு வேணும். காசு இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த பிளானட்டுக்கு போக முடியும். அப்படி அந்த பிளானட்டுக்கு போறப்பதான் தெரிய வருது, உண்மையிலேயே அந்த பிளானட்ல மக்கள் வாழ்றதுக்கான ஒரு சூழல் இல்லைன்னு. இதை இவங்களாவே ஒரு ப்ராசஸ் மூலயமா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இப்போ போய்கிட்டு இருக்கிற அந்த க்ரூ மெம்பர்ஸ் என்ன பண்ண போறாங்க, இதை எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்த போறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2009ல ரிலீஸ் ஆன கார்கோ அப்படிங்கிற சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். படத்தோட ஆரம்பத்திலேயே 2267வது வருஷத்தை காமிக்கிறாங்க. ஃபியூச்சரு. இந்த ஃபியூச்சர்ல பூமி மக்கள் வாழ்றதுக்கான இதவே இழந்துருது. இப்போ அதனால மக்கள் எல்லாரும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் அங்க ஏகப்பட்ட மக்கள் வேற இருக்காங்க. இப்போ இங்கிருந்து பிளானட்ரியா அப்படின்ற ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க காசு இருக்கிற மக்கள் யார்கிட்டலாம் நிறைய காசு இருக்கோ அவங்க காசு கொடுத்து அந்த பிளானட்டுக்கு போயிட்டு அவங்களோட புது லைஃபை வாழலாம். பிளானட்ல மட்டும்தான் பூமியில இருக்க மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவளோட பேரு தான் லாரா. அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அரியானா அப்படின்னு சொல்லிட்டு. அவளை அந்த புது கிரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது ஆசை. அதுக்கு இவளுக்கு நிறைய காசு வேணும். இப்போ இவ கார்கோ ஷிப்ல ஒர்க் பண்றா, ஒரு டாக்டரா. இந்த ஷிப் வந்துட்டு இப்போ ஸ்டேஷன் 42க்கு போய்கிட்டு இருக்கு. போறதுக்கு 4 வருஷம், திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு 4 வருஷம், ஆக மொத்தம் 8 இயர்ஸ் ஆகும் இவங்க எல்லாரும் ரிட்டர்ன் வரதுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த கிரையோபாட்ல தான் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாளும் அவங்களால முழிச்சிருக்க முடியாது. இருந்தாலும் கூட மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு நைட்டு மட்டும் யாராவது ஒருத்தர் ஷிஃப்ட் போட்டு எந்திரிச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கா, சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம லாரா அவ வந்து கிரையோபாட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி தன்னோட தங்கச்சியான அரியானாக்கு லாஸ்டா ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பி வைக்கிறா. ஆனா அது அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது. எப்படியோ வருஷ கணக்கா ஆகும். நம்ம லாரா கூட யார் யாரெல்லாம் டிராவல் பண்ண போறா அப்படிங்கிற க்ரூ மெம்பர்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த ஷிப்போட கேப்டனே இவர் தான். அடுத்ததா இந்த பொம்பளை, இவங்க வந்து ஒரு ஆஃபீஸர். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான கேரக்டர். அடுத்ததா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இவளோட பேரு யோஷிடா. அப்புறம் இந்த வயசானவரும் ஒரு சின்ன பையனும். இவங்க 2 பேரும் இங்க வந்து ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா ஏதாவது பார்ப்பாங்க. அடுத்ததா இந்த டெக்கர், இவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். இவர் எதுக்காக இந்த இடத்துக்கு அப்படின்னு பார்த்தா, மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸு இது மாதிரி சில விஷயங்கள்ல இப்போ நிறைய அட்டாக்ஸ் நடக்குது, டெரரிஸ்ட் அட்டாக். அதுவும் யார் பண்றாங்கன்னா மிஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு குரூப் தான். அந்த குரூப்புக்கு இது மாதிரி மக்கள் மிஷனுக்குள்ள வாழ்றது இதுலலாம் விருப்பம் இல்லை. அதனால ஏகப்பட்ட ஸ்டேஷன்ஸ் அழிச்சிருக்கானுங்க. அதோட தலைவனே இவன் தான். இவனை நான் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஸ்டேஷனுக்கும் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சேஃப்டிக்காக இவரை வந்து இப்போ அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. பூமி வாழ்றதுக்கு இது இல்லாம போய்கிட்டு இருக்குது. இதுல இவன் வேற டெரரிஸ்ட் அட்டாக்னு இங்க கூட இப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த லேடிஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கிரையோபாட்ல வந்துட்டு தூங்குறதுக்காக போறாங்க. இப்படியே 3 வருஷங்கள் நல்லாவே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. இப்போ இவளோட ஷிஃப்ட், நம்ம லாராவோட ஷிஃப்ட். அவ வந்து எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் வந்து செக் பண்றா. அவளோட தங்கச்சி அரியானா அவகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். இங்க வந்து நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன், ஆனா என்ன ஒரு பிரச்சனை, இங்க வந்து ஏகப்பட்ட டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. சரி, இதை பத்தி நம்ம இப்ப பார்த்து ஒன்றும் பண்ண போறதில்ல, நம்ம இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ரொட்டீன் ஒர்க் எல்லாத்தையும் பண்றா. படிக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா எக்ஸசைஸ் பண்றது, வேற ஏதாவது வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்போட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிறது. இது மாதிரி அவ எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு நாள் அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் காரிடார்ல கேக்குது. என்னடா இது சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்கோ பேக் வந்து அவ போறா. அப்படியே அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அங்க இருக்கிற ஒரு கதவு, அதுகிட்ட ஏதோ ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கிறது அவ பாக்குறா. அதை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளவுதான், அள்ளு விட்டுறது. அங்கிருந்து பயந்து போயிட்டு வேகமா ஓட அந்த இடத்துல அந்த டெக்கர் அவன் வந்து நிக்கிறான். இதெல்லாம் இது லாராவோட ஷிஃப்ட். இவன் எப்படி முழிச்சிருப்பான்னு பார்த்தா, இந்த இடத்துக்குள்ள யாரும் வந்துட்டு அத்துமீறி வரக்கூடாது. இவ வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கா. இவளுக்கு உள்ள வரதுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ இவ உள்ள வர இவனோட சிஸ்டம் வந்து அதை மென்ஷன் பண்ணி இவனை எழுப்பி விட்டு இருந்திருக்கு. எதுக்காக நீங்க வந்து அப்படின்னு கேட்கல. இந்த நடந்த விஷயங்களை சொல்றதுக்காக இவங்களோட கேப்டனையும் அவங்க போயிட்டு எழுப்புறாங்க. அட பாவீங்களா, கொஞ்ச நேரம் தூங்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் முழிக்கிறாரு. சரி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு அவரும் அங்க போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் செக் பண்றதுக்காக வராங்க. வந்து பார்த்தா அங்க அந்த காரிடார்ல இருக்கிற பைலட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல காஸ்டியூம்ஸ், அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து கீழே கிடக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, சரி ஏதாவது ப்ரெஷர் தாங்க முடியாம கூட இது மாதிரி ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இருந்தாலும் கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணி அந்த கேப்டன் பார்க்கும்போது தான் நிறைய இல்லீகல் அக்சஸ் வந்து இதுல நடந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதை பத்தி அப்படின்னா என்ன எது நம்ம பார்த்தே ஆகணும். சரி வாங்க நம்ம போயிட்டு அந்த யூனிட்ல போயிட்டு என்ன எதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு இவங்க 3 பேருமே அந்த கண்டெய்ன்மெண்ட் யூனிட்டுக்குள்ள இப்ப வராங்க.
இந்த கதவை வந்து திறக்க முடியும், பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆகிரும். அதுக்காக ஒரு இரும்பு பலகையை அந்த இடத்துல வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஃபுல்லா க்ளோஸ் ஆகாம இருக்கணும், க்ளோஸ் ஆச்சுன்னா இவங்க இந்த இடத்துலயே மாட்டிப்பாங்க. அதுக்காக இப்போ இவங்க உள்ள வராங்க. இப்போ உள்ள வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் நம்ம லாரா, அவ இருந்துட்டு கொஞ்சம் சிக்கலான இடத்துல தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஏகப்பட்ட பைப்ஸா இருக்கு, அதுவும் ரொம்பவே பெருசு பெருசா இருக்கு. அவ அதை பாத்துக்கிட்டு இருக்க, மேல இருந்து யாரோ கீழே விழுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களோட கேப்டன் தான். ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ண, அவர் இப்ப மேல இருந்து விழுந்ததுல கொஞ்சம் மயக்கமா இருக்காரு. அவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்க அக்கா, அந்த டோரு இவங்க வந்து முட்டு கொடுத்துட்டு வந்தாங்களே, அது வந்து இப்போ க்ளோஸ் ஆக போகுது. அதனால இப்போ இவங்க இந்த க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள வந்தாகணும். ஸோ இவன் என்ன பண்றான்னா, டெக்கர் அந்த கேப்டனை தூக்கிக்கிட்டு வேகமா அந்த டோர் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நல்ல வேலையா அவங்க 3 பேருமே வெளியில வந்துடுறாங்க. இவங்க வெளில வந்ததுமே அந்த டோர் வந்து அந்த மெட்டாலிக் பிளேட் அதுல ஸ்டக் ஆகி நினைக்குது. இவங்க வந்துட்டு இவரோட உயிரை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க, சிபிஆர்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த இவங்களோட க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும். அதனால எல்லாரையுமே இப்போ எழுப்புறாங்க. இப்போ இந்த இடத்துல கேப்டன் அப்படிங்கிறது யாரும் இல்லாததுனால அடுத்தபடியா வந்து ஆஃபீஸர் அந்த பொம்பளை தான் இருக்கு. ஸோ இந்த பொம்பளை தான் இப்போ வந்து கேப்டனா வந்து இது பண்றாங்க. அது ஏகப்பட்ட வேலைகளை இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பிரிச்சு கொடுக்க எல்லாரும் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த யோஷிடா அவ இருந்துட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கிற லாக்ஸ் எல்லாம் செக் பண்ணா நிறைய விஷயங்கள் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நம்ம லாரா, அவ தான் ஒரு டாக்டர். இதை நான் படத்தோட ஸ்டார்டிங்ல சொல்லல. இவ டாக்டருங்கிறனால அவருக்கு ஆட்டோப்சி பண்ண பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவனுங்க 2 பேரும் ஒரு எடுபடி இருப்பானுங்கல்ல, அந்த டோர் வந்து ஸ்டக்கா இருக்கும்ல, அதை பார்த்துட்டு இருக்கானுங்க சரி பண்ண. இவ ஆட்டோப்சி பண்ணும்போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா உண்மையிலேயே இவரு மேல இருந்து கீழே விழுந்துதான் இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா இவரோட ஒரு கண்ணு வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது அப்பதான் அவளுக்கு தெரிய வருது. ஸோ இது மூலியமா லாஸ்டா நடந்த விஷயங்களை இவளால வந்து பார்க்க முடியும். அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தா அவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற கண்டெய்ன்மெண்ட் யூனிட்டை அவர் ஓபன் பண்ணதுமே அதுல உயிரோன்னு இருக்குது. அதனால இது வந்து டேஞ்சரஸ் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை காமிச்சிட்டு இருந்திருக்குது. என்னடா இது வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா இவங்க இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு சில கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி, வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி விசாரிக்கலான்னு இவங்க 2 பேரும் வராங்க. அந்த கேட்டை இவங்க 2 பேரும் சரி பண்ணல, கியர் தான் வந்து லாக் ஆயிருக்குது, அது ஏதோ உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இவங்க 2 பேரும் கேப்டனோட பேட்ச் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. உள்ள போக போக இன்னும் டீப்பரா போக அந்த யூனிட்டுக்குள்ள ஏகப்பட்ட பைப்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்களோட கனெக்ட் ஆயிருக்குது. அதுவும் ரொம்பவே பெருசு பெருசா வேற அந்த பைப்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்கல பார்த்தா இதுல மனுஷங்க தூங்கிட்டு இருக்காங்க. அட பாவிங்களா, இதனாலதான் வார்னிங் காமிச்சிருக்குது. ஸோ இவங்க அதை பார்த்துட்டு அந்த வெளியில 2 எடுபடி இருந்தானுங்களே, அவங்களோட ஹெல்ப்போட அங்க ஒரு குழந்தையும் இருக்கும், அந்த யூனிட்டை மட்டும் இவனுங்க எடுத்துட்டு வரானுங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற சிஸ்டம் அலர்ட் கொடுத்து அங்க இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே வந்து கண்ணா பின்னான்னு மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுல இருந்து இவங்க தப்பிக்கணும். எப்படியோ டெக்கர் வந்து ஈஸியா ஏறிடுறான். ஆனா லாராவால ஏற முடியல. நல்ல வேலையா படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு இருக்க டெக்கர் வந்து கரெக்ட் டைம்ல அவளை காப்பாத்திடுறான். வந்து அவங்க மேல வந்ததும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு சின்ன பொண்ணோட யூனிட் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதை மெடிக்கல் டீமுக்கு எடுத்துட்டு வராங்க. இங்க வந்து என்ன ஏதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க அப்ப இவங்களோட புது கேப்டன் இந்த பொம்பளை வந்துட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே நம்ம சொதப்பல்ல தான் போயிட்டு விட போகுது. அங்க என்ன இருக்கோ ஏது இருக்கோ நமக்கு தெரியாது, எதுக்காக இது எப்படி பண்ணீங்க, எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கிறா. அப்பதான் அவங்க 2 பேரும் எடுபடி, இதை பாருங்க நம்ம கேப்டனோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்க தான் போனோம், பார்த்தா இங்கே அது கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவங்க இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எங்களையும் இந்த மாதிரி வந்து கார்கோ ஷிப் மூலியமா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும், அது கூட கேப்டனோட சாவுலையும் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு இவங்கெல்லாம் சொல்ல, அப்ப இந்த புது கேப்டன் இந்த பொம்பளை இருந்துட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நம்ம இதுல எந்த இதையும் வந்து மேனிப்புலேட் பண்ண நினைச்சாலும் சரி, இங்க இருக்கிற சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காவே நம்மள கொல்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அதோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இவ இருந்துட்டு இது என்ன எதுன்னு நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட இதை வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்ண பாக்குறா. அப்படியே ஸ்கேன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 வருஷங்களா அவ கிரையோபாட்ல தூங்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறது இவளுக்கு தெரிய வருது. சரி அவளோட செல் யூனிட்டை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அது பிளாக் ஆயிருக்கு, இவளால ஓபன் பண்ண முடியல. இவ டெக்கர் கிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் இருந்துட்டு எப்படியாவது அதை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டல் சிஸ்டம் வந்து அன்லாக் பண்ணி விடுறான். அப்படி அன்லாக் பண்ணதுமே இவ ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்றா. உடனே இன்ஃபர்மேஷன் வர லேட் ஆகும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு காரிடார்ல உட்காந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லாரா இருந்துட்டு அவளோட தங்கச்சியை பத்தி பேச இந்த டெக்கர் படக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணி யோஷிடாவை தான் காமிக்கிறாங்க. அந்த பொது கேப்டன் பொம்பளை இருக்கால, அவ வந்துட்டு எனக்கு என்னமோ டெக்கர் மேல ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு, அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸை நீ செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் இன்னமும் அந்த டோரை சரி பண்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அப்படி சரி பண்ணும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ வினோதமான சத்தம் வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. யூனிட்ல தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய வந்து இவ ஸ்கேன் பண்ணியிருப்பால, அதுக்கான இன்ஃபர்மேஷன் அவளுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா இந்த குழந்தையோட ஸ்பைனு
அதுல வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்மிட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவளுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவ பார்த்ததே கிடையாது. இப்படி போய் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்ல, அப்ப டெக்கர் இருந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறா. அப்படி ரிமூவ் பண்ணா இவளோட அந்த ஸ்பைன் மொத்தமுமே வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிலாம் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி, அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி நம்ம வெளியில பேச வேணாம், இது இப்போதைக்கு சீக்கிரட்டாவே இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டெக்கர் கேட்டுக்கிறான். என்னடா இது வந்து காமனான ஒரு விஷயம், இதை போய் இவன் ஏன் மறைக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவளும் யோசிக்கிறா. இந்த விஷயத்த நம்மளோட தங்கச்சி கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னா அரியானாக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறா. இங்க பாத்தியா, நான் வந்து புது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த பொண்ணு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து காமிச்சிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறா. எப்படியும் இது போய் சேர்றதுக்கே வருஷக்கணக்கா ஆகும்னு விட்டுறா. இந்த பக்கம் இந்த யோஷிடா, அவ வந்து இந்த டெக்கரை பத்தின இன்ஃபர்மேஷனை எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருப்பாள். ஆனா அது எல்லாமே வந்து பிளாக் ஆகியிருக்கு, எதையுமே இவளால ஓபன் பண்ணி பார்க்க முடியல. நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்திருப்பாள். திடீர்னு பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ்லயே அதுக்கு ரிப்ளை வந்துருது. என்னடா இது, இங்க இருந்து மெசேஜ் போறதுக்கே அவ்வளோ டைம் எடுக்குமே, எப்படி இதுக்கு உடனே ரீப்ளை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ புரியாம டெக்கரை தான் பார்த்து கேட்டுட்டு இருக்கிறா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இப்படிலாம் நடந்திருக்குது, இதை வந்து நீ வெளியில சொல்ல வேணான்னு மறைச்சு வைக்க சொல்ற, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்க. இவன் இருந்துட்டு பதில் சொல்லுவான்னு பார்த்தா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறான். இப்போ சில மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த புது கேப்டன் பொம்பளை அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு, எனக்கு என்னமோ இந்த டெக் மேலே சந்தேகமா இருக்கு, ஏன்னா இப்போதான் யோஷிடா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கா. இங்க இருக்கிற இந்த கிரையோபாடோட லாக் அது எல்லாத்தையுமே யாரோ சூழ்ச்சி பண்ணி ஏதோ மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. அதோட இவனோட இன்ஃபர்மேஷனையும் நம்மளால வந்து எடுக்க முடியல. ஸோ அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டெக்கர் இருந்துட்டு, இதை பாருங்க, என்னோட ரெகுலர் பேசிஸ் அந்த ஒர்க்கை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், நான் எதுக்காக வந்து தப்பா எதுவும் செய்ய போறேன் அப்படின்னு பேச, ஆனா இவளுக்கு நம்பிக்கை வர மாதிரி இல்ல. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவன் வந்து தப்பிக்க பார்க்கறான். துப்பாக்கியை வச்சு அந்த பொம்பளை மிரட்ட, ஒரே நிமிஷத்துல அந்த துப்பாக்கி அவகிட்ட இருந்து வாங்கி திருப்பி அவளையே அவன் வந்து பாயிண்ட் பண்றான். நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா, நம்ப மாட்டீங்களா அப்படின்னு. இந்த இடத்துல ஆனா இவன் ஒருத்தன் தானே, மத்த எல்லாருமே அவளோட டீம் தான், அதனால அவனை எப்படியோ வந்து பிடிச்சிடுறாங்க. அப்படி பிடிக்கும் போது அவனோட நெத்தியில அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பாருங்க, இப்போதைக்கு அவனுக்கு ரத்தம் வருது, அதனால மெடிக்கல் யூனிட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லாரா சொல்றா. அங்க போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு போகும்போது அவன் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றதுக்கு வந்து ட்ரை பண்றான். ஆனா எதையுமே நம்ம லாரா கேட்குற மாதிரி இல்லை. உனக்கு எப்படியோ ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு அப்படின்னு முடிச்சுட்டு அவ வெளில போகும்போது, போய்கிட்டு இருக்க இந்த ஷிப்பு முதல்ல ஸ்டேஷன் 42K போகல, நம்ம அந்த பிளானட் ரியாக்கு தான் போய்கிட்டு இருக்கோம், உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ போகும்போது உனக்கே அது புரியும் அப்படின்னு சொல்லி விட்டுறான். இப்போ அவனை கிரையோபாட்ல வந்து தூங்க வச்சிடுறாங்க. இதனால இவங்க செட் பண்றப்பதான் அவனால எந்திரிக்க முடியும். ஸோ அவன் இப்போ தூங்கிட்டு இருக்கான். இந்த வேலையை முடிச்சதுமே நம்ம ஹீரோயின் யோஷிடா கிட்ட வந்து, இந்த ஷிப் வந்து எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாரு அப்படின்னு கேட்குறான். அப்பதான் இவளுக்கும் தெரிய வருது, இது உண்மையிலேயே பிளானட் ரியாக்கு தான் போய்கிட்டு இருக்கு, ஸ்டேஷனுக்கெல்லாம் போகல அப்படின்னு. கூடவே இந்த விஷயங்களை நம்மளால இப்ப வந்து மாத்திருக்க முடியாது. இந்த ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே நிச்சயமா இந்த விஷயத்த பத்தி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுவும் முக்கியமா அந்த புது கேப்டன் பொம்பளை, ஏன்னா அவங்களும் ஒரு கோஆர்டினேட் தான், ஏதோ நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க, இது ஆக மொத்தம் பிளானட் ரியாக்கு தான் போகுது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க இந்த பிளானட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுனால தான் இவளுக்கு சீக்கிரமா மெசேஜஸும் ரிசீவ் ஆயிருக்கு, அதையும் இவ புரிஞ்சுக்கிறா. இப்போ இதை பேசிட்டு இவ வந்து அவங்களோட மற்ற க்ரூ மெம்பர்ஸ் கூட சரக்கடிச்சிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா இந்த யோஷிடா அவ இன்னும் சிஸ்டம்ல ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. நிறைய ரகசியங்கள் அதுல வந்து புதஞ்சு கிடக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவ பார்த்துக்கிட்டு இருக்க. இவ வந்து இங்க சரக்கடிச்சிட்டு இருந்திருப்பாள். திடீர்னு பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துல கரண்ட் வந்து ஃபிளக்சுவேட் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ, அப்படின்னா நிச்சயமா இது யோஷிடாக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்து போய் வந்து பாக்குறா. போய் அவ போறதுக்குள்ளேயே லேட் ஆகிறது. அந்த இடத்துல யோஷிடா வந்து இறந்து கிடக்குறா. அது கூடவே இவங்க டீம் மெம்பர்ஸ் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வந்து கிரையோபாட்ல தூங்க வச்சாங்கல்ல நம்ம டெக்கர், அவனும் இப்போ அதுல இருந்து எந்திரிச்சு காணாம போயிட்டான். ஸோ அவன் தான் கண்டிப்பா வந்து இந்த யோஷிடாவை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் இன்னமும் கதையை கட்டி விடுறா. உண்மையிலே ஆனா என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இவங்க எல்லாரும் இப்போதைக்கு அந்த டெக்கரை கண்டுபிடிச்சாகணும், அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. லாராவும் அவ கூட அந்த எடுப்படியில ஒரு ஆள், இவங்க 2 பேரும் சேர்ந்து கீழே வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு டெக் ஓப்பன் ஆகி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நிச்சயமா அவன் வந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால இந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இதுக்குள்ள டீப்பா வந்து நம்ம லாரா வந்து போக ஆரம்பிக்கிறா. உள்ள போயிட்டு பார்த்தா ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறா. அங்க வந்து ஏகப்பட்ட குப்பைகளா கிடக்குது. என்னடா இது இவ்வளோ குப்பை அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு செக் பண்ண போறா. அப்ப பார்த்தா யாரோ ஒரு மனுஷன், அவன் வந்து இவளை பிடிச்சி அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அட யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை பாக்குறதுக்கு முன்னாடி இவ ஷூட் பண்ணிடுறா. ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாக்குறா, இவன் அந்த மிஷன் ஸ்ட்ரைக் அதோட தலைவன். இவன் எப்படா இந்த ஷிப்புக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. இவனோட பெட்டி அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை வந்து இவ ஓப்பன் பண்ணி செக் பண்றா.
அப்படி செக் பண்ணும்போது அதுல சில போட்டோஸ் இருக்கு. அதுல நம்ம டெக்கரோட போட்டோவும் இருக்கு. அப்படின்னா இந்த டெக்கர் அவன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் கிடையாது. இந்த டெரரிஸ்ட் கேங் தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கறத இவளும் வந்து புரிஞ்சுக்கிறா. கூடவே அதுல ஒரு டேப்லெட் இருக்கு. அதுல ஒரு வீடியோவும் இருக்கு. அதை போட்டு பார்த்தா இந்த மிஷன் ஸ்ட்ரைக் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க ஆக்சுவலா நிறைய ஃபுட் இது எல்லாத்தையுமே வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கிரீன் ஹவுஸுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மனுஷங்க வாழ்றதுக்கான இடமா பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இன்னொருத்தவன் எடுபடி அவன் வர, நாங்க வந்து அந்த டெக்கரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு வரா, அங்க அந்த பொம்பளை புது கேப்டன் இருக்கால, அவ இருந்துட்டு இவனை அடிச்சு உதச்சு வாயை திறந்து பேச வைங்க, உண்மையிலே இவன் யாருன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் அடிச்சு மிதிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்புறம் தான் இவனும் எல்லா விஷயங்களையும் சொல்றான். பிளானட் புதுசா இருக்குல்ல ரியான்றது, அது உண்மையிலே வந்து கிடையாது, இவங்களால உருவாக்கப்பட்டது தான் கவர்மெண்டால. இப்போ மனுஷங்களால இந்த இடத்துல வந்து வாழ முடியும். இந்த விஷயம் மனுஷங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க உருவாக்குன இந்த சிஸ்டம் மொத்தமுமே லாஸ் தான். அது கூடவே இந்த கண்டெய்னர்ஸ்ல இருக்கிற மக்களை தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்கன்ற விஷயத்தையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் அந்த எடுபடிங்க இருக்காங்கல்ல, அவனுங்க 2 பேரும் அவனை தனியா வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறானுங்க. இப்போ இந்த பக்கம் இந்த புதுசா கேப்டன் இருக்கால, அவ இருந்துட்டு சரி ஓகே, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த குழந்தைய மறுபடியும் நீ வந்து அந்த கிரையோபாட்லேயே வந்து வச்சிரு, அது கூடவே நீயும் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிரையோபாட்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. இதை கேட்டதுமே இவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன்னா இவளோட ஷிஃப்ட் தான் இது, அது கூட எல்லாரும் இருக்கல, இவளை மட்டும் எதுக்குடா தூங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாராக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அவளோட துப்பாக்கி எடுத்து வச்சு அவளை போட்டுடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவ ரெடியா இருக்கிறா. அதனால இவ தான் மாட்டிக்கிட்டா, இவளோட கையை கட்டி போட்டு வச்சிடறா. பொது கேப்டன் பொம்பளைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அந்த பிளானட்ரியா அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு, நம்மளால அங்க போயிட்டு வாழ முடியாது. ஆனா நம்மளால உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து வாழ முடியும். நம்ம வந்து ஒரு விஷயத்த உருவாக்க முடியும், அப்படி செயற்கையா உருவாக்கி அந்த இடத்துல வந்து வாழ முடியும். நீ மட்டும் இல்லாம வேற ஒரு நல்ல கிரகத்தை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அங்கதான் நம்மளால வந்து வாழ முடியும். இததான் மனுஷங்களும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். என்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, அப்படி தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கும் நல்லது, புரியுதா? அதனால என்னோட பிளான்ல யாரு குறுக்க வந்தாலும் சரி, அவங்கள நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப கூட கேப்டனை கொன்னதுக்காக உங்களை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் இந்த டெக்கரை கூட்டிட்டு வந்திருப்பானுங்கல்ல, போற வழியில இங்க என்னதான்டா நடக்குது, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்க, இவனும் நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றான். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த புது கேப்டன் பொம்பளைக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதும் இவனுங்க 2 பேரும் வந்து எப்படியோ அந்த கேப்டன் பொம்பளை அந்த பொம்பளைய கிரையோபான்ல தூங்க வச்சிடுறாங்க. பூமியை காப்பாத்த மக்களை காப்பாத்த இவனுங்க கூட நல்லவனுங்களா வேலை பார்க்கறானுன்னு பார்த்தா இது இவனுங்களோட சுயநலத்துக்காக தான். ஏன்னா எத்தனை நாள் தான் நம்மளும் இப்படியே கஷ்டப்படுறது எடுபடியா? ஸோ நம்ம அந்த கிரகத்துக்கு போயிட்டு மாசா வந்து வாழுவோம், அதுக்காக நம்ம இதெல்லாத்தையும் ரெடி பண்ணுவோன்றாங்க. இப்போ மெடிக்கல் யூனிட்ல நம்ம லாரா இருந்துட்டு இந்த குழந்தைய எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா, அவளால முடியல. அந்த டைம்ல பார்த்தா நம்ம டெக்கர் அங்க வந்துட்டு, இதை பாரு, உன்கிட்ட இவ்வளவு நேரமா நான் வந்து பொய் சொன்னதுக்கு மன்னிச்சிரு, உண்மையை சொல்லியிருந்திருக்கணும், இருந்தாலும் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்ல, லாராவும் ஒரு டீல் போட்டுக்கிறா. அந்த புதுசா உருவாக்கப்பட்ட இவங்களால உருவாக்கப்பட்ட விஷயத்த இடத்துல தான் வந்து இவளோட தங்கச்சி இருக்கா, அவளையும் கூட்டிட்டு வரணும்னு டீல் போட்டுக்கிறா. சரின்னு இவங்க எல்லாரும் குரூவா இப்போ ஒரு பிளானை போடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்டேஷன் 42க்கு போனதுக்கு அப்புறமா இவங்களா உருவாக்கப்பட்ட விஷயம் அங்கதானே இருக்குது. ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம டெக்கர் அந்த லாராவை அந்த ஸ்கிரீனோட வந்து கனெக்ட் பண்ணிடுவான். அப்படி கனெக்ட் பண்ணதும் அவ இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கறத சொல்லுவா. இதை பத்தி தான் அவன் வந்து பிளான் சொல்லிட்டு இருக்கிறான். பூமி வந்து மக்கள் வாழ்றதுக்கான இடமா மாறிடுச்சு அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது தெரியாததுனாலதான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இன்னும் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டனாவெல்லாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி போறப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. எப்படி வந்து செடி இதெல்லாம் இருக்கும், எப்படி கல்டிவேட் பண்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. இப்போ இவங்க பிளான் பண்ணபடி அந்த ஸ்டேஷன் 42க்கு வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட அந்த கார்கோ ஷிப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த இடத்துல வந்து டெலிவர் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு இப்ப வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமாவது இது வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டைம்ல பார்த்தா இந்த சின்ன பொண்ணு அவ வேற கண்ணு முழிச்சிட்டா. இதை பார்த்துட்டு நல்ல வேலை லாரா அவளை சேஃபா கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இருக்க வைக்கிறா. நீ இங்கதான் அமைதியா இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார வைக்கிறா. இந்த எடுபடிங்க 2 பேரும் இவங்க பிளானுக்காக இன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இவங்க 2 பேத்துக்குமே அந்த பொது கிரகத்துக்கு போயாகணும். அதனால இப்போ அவங்களோட பாஸ் கேப்டன் இருந்தாருல, அவரோட அந்த பேட்ச் வந்து வேணும். அது வந்து ஒரு டேங்க்ல இருந்து இருக்குதோ, அதை வந்து கை விட்டு எடுக்கிறான் ஒருத்தவன். அதுல வந்து கிரையோ லிக்விட் இருக்கிறதுனால அவனோட கையே
சுத்தமா வெந்து போயிருது. எப்படியோ அத எடுத்து இவங்க வந்து சிஸ்டம கொஞ்சம் ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. 30 நிமிஷங்கிறத 10 நிமிஷத்திலேயே வேலைய முடிக்கிற மாரி வந்து செட் பண்ணிடுறானுங்க. அது கூடவே அங்க வேற ஒரு 2 பேரு அவனுங்களோட அக்சஸ இவனுங்க எடுத்துக்கிட்டு, இவங்க 2 பேரும் அந்த சிமுலேஷன் ப்ராசஸ்ல இருக்கிற மாரி எல்லாத்தையுமே செட் பண்ணி அழகா வந்து மாத்திக்கிறானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு அங்கேயாவது போயிட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி தான். இப்போ இந்த இடத்துல எல்லா புரோட்டோகால்ஸும் ஸ்டார்ட் ஆக, இது மூலியமா இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த புது கேப்டன் பொம்பள வெள்ளி இருக்கால்ல, அவ வந்து எந்திரிச்சிடுறா. கிரையோபாட்ல இருந்து இப்ப அவ வெளியில வரா. ஒரு பக்கம் நம்ம டெக்கர் அவன் இருந்துட்டு இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஆண்டனாஸை சுத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவ்ஸா செட் பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கு இங்க நடக்கிற விஷயங்களை தெரியப்படுத்தின உடனேயே இந்த ஆண்டனாஸ் எல்லாமே வெடிச்சு செதறணும். அதுதான் இவங்களோட பிளான். இப்போ இந்த ஷிப்ஸ் எல்லாமே டெலிவரி ஆக ஆரம்பிக்குதுல, அதுல எந்த கண்டெய்னர்ல இவளோட தங்கச்சி இருக்கான் அப்படிங்கறத வந்து டெக்கர் வந்து பாத்துறான். எப்படியோ பார்த்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அவளோட சூட் அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். நல்ல வேலையாக வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பறக்கிறதுக்கு முன்னாடி டெக்கர் தான் வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். வந்ததுக்கு அப்புறமா இந்த யூனிட்டை நம்மளால அவ்வளோ ஈஸியா வந்து ஓப்பன் பண்ணிட முடியாது. இதனால அங்க உள்ள இருக்கிறவங்களோட உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ நீயும் இந்த சிமுலேஷன் ப்ராசஸ்ல போயிட்டு கனெக்ட் ஆகிரு. அங்க போய் உன் தங்கச்சியை மீட் பண்ணு. அது மூலியமாவே மெசேஜையும் அவளுக்கு சொல்லு அப்படின்னு வந்து இவன் எல்லா டீட்டெயில்ஸையுமே சொல்லி அனுப்புறான். இப்போ இவ்வளோ அந்த ப்ராசஸ்க்குள்ள போக அங்க போனதுமே இந்த இடத்துல வந்து வேகமாவே அந்த ஷிப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் டைமிங் இருக்கு. ஸோ இவங்க வந்ததும் அங்க இது வரைக்கும் பார்க்காத ரொம்பவே அழகான காடு, அந்த மாதிரி மரம் செடி இது எல்லாத்தையுமே பார்க்குறா. அதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவள் இதை பார்த்ததே கிடையாது. இங்க வந்த உடனேயுமே அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் அவளோட தங்கச்சி அரியானா அவளும் இருக்கா. அவளை பார்த்ததுமே இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இவளுக்காக தான் அவளும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இவங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணதுக்கு அப்புறமா பேசலான்னு பார்த்தா அங்க இருக்கிற குழந்தைங்க நச நசன்னு பேசிக்கிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்குங்க. இது எப்படியோ நான் வந்த விஷயத்த சீக்கிரமா முடிச்சாகணும். ஆக்சுவலா நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு சிமுலேஷன். இவங்களால உருவாக்கப்பட்டது தான். இந்த பூமி மக்கள் வாழ்றதுக்கான இடமா ரொம்பவே நல்லா வந்து மாறிடுச்சு. அங்க நிறைய ஃபுட்டெல்லாம் கூட கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம டெக்கரோட ஃபேஸ் தெரியுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அவன் தான் டிஸ்கனெக்ட் பண்ணிருப்பான். என்ன ஆச்சு நான் இன்னும் ஃபுல்லா சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா இவளோட அந்த ஜெட் பேக்கு அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கு மேலேயே உன்னால அதை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவனோட ஜெட் பேக்கை அவளுக்கு வந்து கொடுக்குறான். நீ போயிட்டு எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு முடியும் அப்படின்னு. எனது நான் மட்டுமா? கண்டிப்பா முடியாது, நான் உன்னோட தான் போவேன், அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு லாரா பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த கார்கோ ஷிப்போட டெலிவரி முடிய போகுது. அப்படி மட்டும் அது முடிஞ்சதுன்னா பயங்கர ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த ட்ரஸ்டர் வந்து பயங்கரமான ப்ரெஷரை இப்போ ரிலீஸ் பண்ணுது. அதனால இவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நீ வந்து என்னை வந்து இது பண்ண வேணாம், அதனால பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளோட கையை விட்டுறான். இதனால அவன் அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மறந்துட்டு இருக்கிறான். அவனோட கதை அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீரோயின் லாரா அவ இருந்துட்டு எப்படியோ அந்த ஜெட் பேக் இருந்ததுனால அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆண்டனாஸ் எல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவளோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டா வந்துடுறா. இந்த மாதிரி சிக்னல்ஸ் இதெல்லாம் வச்சு இவங்க இதை மேனிபுலேட் பண்ணி வேற எதுவும் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க மெசேஜ் ரிசீவ் பண்ணதுமே அந்த ஆண்டனாஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு டேமேஜ் பண்ணிடுறானுங்க. இப்போ உள்ள வந்து பார்த்தா அந்த பொம்பளை அவ வேற ரெடியா வந்து தயாரா நின்றுக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் என்ன, இவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை வந்து அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுல அந்த புது கேப்டன் பொம்பளை அங்க வந்து ஒரு பெரிய ஆக்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அவளை அடிக்கலான்னு போகும்போது அது அங்க இருக்கிற கேஸ் ஸ்டேஷன்ல பட்டுருது. இதனால அந்த இடத்துல பயங்கரமான காத்து வந்து வர ஆரம்பிக்குது. இதை யூஸ் பண்ணி அவளை எப்படியோ ஒரு தனி கண்டெய்னருக்குள்ள அவ வந்து போட்டு விட்டுறா லாரா. இப்ப அது வந்து ஒரு ஏர்லாக் இது போல இருக்குது. அதனால அது அப்பப்போ எக்ஸிட் ஆக அதனால அவ அந்த இடத்துல ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே வந்து பறக்க ஆரம்பிக்கிறா. இஜெக்ட் பண்ணும்ல அந்த மாதிரி ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு அவளை இஜெக்ட் பண்ணிட்டு போயிருது. அப்புறம் என்ன, இப்ப இவளும் அந்த சின்ன பொண்ணு இருந்தால அவளும் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இவங்க இங்க இருந்து இப்போ திரும்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் ஆகும். இவங்க 2 பேரும் அவங்களோட புது லைஃப் ரொட்டீனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல கீழே பூமிக்கு இவங்க அனுப்பின அந்த மெசேஜ் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா இவ்வளவு நாள் இந்த கவர்மெண்ட் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. உலகத்துல நடந்த பேரழிவுனால இந்த பூமி முதல்ல வேணா இந்த மாதிரி மக்கள் வாழ முடியாத இடமா வந்து இருந்திருக்கலாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது எல்லாமே சரியாக ஆரம்பிக்குது. ஆனா இந்த விஷயத்த கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு காசுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. எப்படியோ நல்ல வேலையா இந்த க்ரூ மெம்பர்ஸ் அதை கண்டுபிடிச்சு லாரா வந்து இதை உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டா. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.